வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது சண்டிலிப்பாய் பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட கல்லுண்டாயில் இருக்கிற ஒரு 100 வீட்டு திட்டத்தை கொண்ட ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இவர்களுக்கு இங்கே வந்து காணிகள் இல்லாத ஆக்களை கொண்டு வந்து இந்த காணி கொடுத்து வீடு கொடுத்திருக்கிறோம். இந்த வீட்டில் வந்து இருக்கிற ஆக்கள் படுற கஷ்டங்களையும் துன்பங்களையும் காட்டுறதுக்காண்டி தான் நம்மளுக்கு வந்திருக்கோம். இந்த வீட்டை சுற்றி ஒரே தண்ணியெல்லாம் தான் இருக்குது. இதில் இருக்கிறவ இப்போ வெள்ளம் குறைஞ்சி 10 நாள் ஆகிட்டு 10 நாள் ஆகியும் இப்படியான ஒரு நிலையெல்லாம் இருக்குது. ஐயா வணக்கம். வணக்கம். கல்லுண்டாய் ஏரியா இது கல்லுண்டாய். இதில் இப்போ மொத்தமாக இந்த வீடுகளில் எல்லாத்துலேயும் கணக்கு பார்த்தா எத்தனை 98 குடும்பம் இருக்குது. 98 குடும்பமாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது உதவி அலுவலகம் பிரச்சனை வந்து அரசாங்கத்தால் உங்களுக்கு ஒரு நாங்களும் எங்களோட நாங்கள் படித்த காலத்தில் அங்கே தெல்லிப்பள்ளியில் யூனியன் கல்லூரி பழைய மாணவர்கள் ஒரு குரூப்பாக எல்லோரும் ரொம்ப காலத்தை பிறகு தொடர்பில் ஏற்படுத்தி இந்த வெளிநாடுகளில் இருந்த மாணவிகள் எங்களோட படித்த பிள்ளைகள் இந்த உதவியை ஒன்றை செய்ய முன் வந்திருக்கிறாங்க. ஆனால் அது அவ்வளவு கொடுக்குற அளவுக்கு இன்னும் பெருசாக அந்த தொகை சேரல. இப்போ சேர்ந்ததை வச்சு நாங்கள் எவ்வளோ கணக்கு பார்த்து கொடுக்க முடியுமா அந்த பார்க்கத்தான் இந்த ஏரியாவை பார்க்கத்தான் வந்தாங்க. இது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலங்கள் இங்கே பாருங்க, தண்ணி வந்து இந்த கிராமத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை குடும்பங்களோட வீடுகளும் இப்படியான ஒரு நிலைப்பாட்டிலான் இருக்கிறது. வீடுகள் சுற்றி ஒரே தண்ணி ரெண்டு இந்த படியோட பாருங்க இவ்வளோ சேறுகள் எல்லாம் இந்த சேருக்கையும் சதுப்புகளுக்கையும் தான் இந்த மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர்களுக்கான பொருளாதார வசதிகள் எல்லாம் சரியான குறைவாக இருக்கிறதால எங்களுடைய புலம்பெயர் உறவுகளிடமிருந்து அவர்களுக்கான உதவிகளை எதிர்பார்த்து இருக்கின்றோம். இந்த வீடெல்லாம் கட்டி கொடுத்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஒவ்வொரு வருஷம் இதே மாதிரி வீடு தான் 6 வருஷமாக இதே மாதிரி தான் இருக்கிறீங்க. ஒவ்வொரு வருஷம் தண்ணி வருது. நீங்கள் அதை பற்றி அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லை அல்லது அந்த உதவி செய்யவே இல்லையா? இங்கே பாருங்க, இந்த இப்படி தண்ணி பழைய இருக்குது, பழைய தண்ணி இருக்குது. இதில் இருந்து நுழம்பு அது நிறைய இந்த தண்ணி மழை கொஞ்சம் கூடுதலாக வந்து இந்த தண்ணி வீட்டுக்குள்ளாங்கிற போதுன்னு அப்போ நீங்கள் அதை காட்டி அந்த இப்போவே மழை பெய்து கொண்டு தான் இருக்குது. அவங்கள்ட்ட நீங்கள் கோரிக்கை வைக்கணும். இந்த நேரம் போலாம் நான் ஒரு வாரியாரம் நில்லுங்க. காலமே இல்லை பாருங்க, இந்த குளத்தில அதை எந்த விழுதுன்னு மகளோட வீடு இந்த வெள்ளத்துக்கான பிடிக்கூட சீரழிஞ்சு போவோம். விடுத்த பார்க்கறதுக்கான இப்படியே மழை இல்லாம இந்த வீடுகளுக்கு எல்லாம் வரும். வீட்டுக்கு தண்ணி போதா மண்டபத்துல போய் நிற்போம்மா. அதுல இந்த கதைப்பம்மா நான் கிடைக்காத எல்லாம் புந்தோன்னா எங்களை போல மண்டபத்துல பிடிக்கிறோம். 3 நேரம் சாப்பாடை தரேன். திருப்பி மழை விட்டுட்டாமன்னா வீட்டுக்கு தண்ணியில போங்கன்னா வாரம் புதுத்த பாருங்க முழுக்க செல்லும் போகல. இதால போனாலும் தண்ணி, இதால போனாலும் தண்ணி. கடல் தண்ணி முட்டி இங்கே வருதா?